ஒன்றுபட்ட இலங்கையில் ஒற்றையாட்சி சோல்வெரி யாப்பு. பகுதி 4, பாகம் 12. சோல்வெரி யாப்பு குழுவினர் 1944 ஆண்டு இலங்கையில் கால் வைத்த காலத்தில் டாக்டர் என்.எம். பெரேரா தலைமையிலான லங்கா சமசமாஜ கட்சி, டாக்டர் எஸ்.ஏ. விக்ரமசிங்க தலைமையிலான இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய இரு இடதுசாரி கட்சிகளுமே அரசியல் கட்சிக்குரிய தரத்தில் இருந்தன. அப்போது டி.எஸ். செனநாயக்க தலைமையில் இலங்கை தேசிய காங்கிரஸ் காணப்பட்டது. ஆனாலும் இலங்கை தேசிய காங்கிரஸ் ஓர் அரசியல் கட்சிக்குரிய தரத்தில் காணப்படவில்லை. அது ஒரு சங்கத்துக்குரிய அமைப்புடன் காணப்பட்டது. சோல்வெரி குழுவின் வருகையை எதிர்கொள்ளும் முகமாக கொழும்பு சாகிரா கல்லூரியில் 1944 ஆண்டு தமிழ் தலைவர்கள், தமிழ் பிரமுகர்கள் ஒன்று கூடி திரு ஜி.ஜி. பொன்னம்பலம் தலைமையில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சிக்கான கால்கோள் இட்டனர். இதுவே தமிழ் மக்கள் மத்தியில் தொடங்கிய முதலாவது அரசியல் கட்சியும் இலங்கையில் காணப்பட்ட 3வது அரசியல் கட்சியும் ஆகும். இது அரசியல் கட்சிக்குரிய தரத்தை கொண்டிருந்தது. இந்த 2 இடதுசாரி கட்சிகளும் தமிழ் வலதுசாரி கட்சியுமான இந்த 3 கட்சிகளும் ஒன்றுபட்ட இலங்கைக்குள் ஒற்றையாட்சி முறை என்ற கொள்கையை கொண்டிருந்தன. சோல்வெரி குழுவினர் ஒற்றையாட்சி என்ற உறுதியான இறுக்கமான தொப்பியை அணிந்தவாறு இலங்கையில் கால் வைத்தனர். இலங்கையில் கால் வைத்த காலனிய ஆதிக்க சோல்வெரி குழுவும் டி.எஸ். சேனநாயக்க தலைமையில் உருவான ஐக்கிய தேசிய கட்சியும் முதுபெரும் 2 இடதுசாரி கட்சிகளும் கூடவே அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியும் காலனிய ஆதிக்க சக்தி ஆகிய சக்திகளும் ஒன்றுபட்ட இலங்கைக்குள் ஒற்றையாட்சி முறை கொள்கையை கொண்டிருந்தன. 1925 ஆண்டு கண்டியர் மகாசபை சமஷ்டி கோரிக்கையை முன்வைத்திருந்தது. நிலைநாட்டு சிங்கள தலைவர்களுள் ஒருவராய் இருந்தவரும் பின்னாளில் இலங்கையின் பிரதமராய் இருந்தவருமான திரு S.W.R.D. பண்டாரநாயக்க 1926 ஆண்டு இலங்கைக்கு சமஷ்டி முறையிலான அரசியல் முறைமையை கோரி நின்றார். ஆனால் சோல்வெரி யாப்பு குழுவினர் 1940களின் மத்தியில் இலங்கை வந்திருந்த காலத்திலும் கூட தமிழ் தலைவர்கள் சமஷ்டி முறையை கோரி நிற்கவில்லை. ஆனால் விதிவிலக்காக சமஷ்டி முறையின் தேவையை பற்றி தான் தனிப்பட்ட முறையில் சிந்தித்ததாக திரு வி. நவரட்னம் கூறியுள்ளார். அதாவது சோல்வெரி குழுவை எதிர்கொள்வதற்காக திரு ஜி.ஜி. பொன்னம்பலம் தலைமையில் 1944 ஆண்டு சாகிரா கல்லூரியில் கூடிய கூட்டத்தில் உருவாக்கப்பட்ட உபகுழுவில் தன்னையும் ஒருவராக இணையுமாறு கோரப்பட்ட போதிலும் தான் அதில் இணையவில்லை என கூறும் திரு வி. நவரத்தினம் அவ்வாறு தான் இணைய மறுத்ததற்கு கூறும் 3 காரணங்களில் 2 முக்கிய அரசியல் காரணங்கள் பின்வருமாறு அமைந்துள்ளன. சமநிலை பிரதிநிதித்துவம் என்ற கருத்தில் எனக்கு உடன்பாடு இருக்கவில்லை. அது நியாயமான ஒரு வழிமுறை என்றோ தமிழர்களின் பிரச்சினைகளின் தீர்வுக்கு அதனை திறன்மிகு வழிமுறையாகவோ நான் கருதவில்லை. நான் அக்காலத்தில் சமஷ்டி முறை பற்றிய அரசியல் சிந்தனையால் கவரப்பட்டிருந்தேன். இனங்களுக்கிடையே ஏற்பட்டுள்ள பகைமை உணர்வை அம்முறையே தீர்க்கவல்லது என்றும் கருதினேன். S.W.R.D. பண்டாரநாயக்க ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் இருந்து திரும்பிய சில நாள்களின் பின்னர் இலங்கைக்கு சமஷ்டி முறை வேண்டுமென்று வாதிடும் முறையில் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். அக்கட்டுரையால் நான் கவரப்பட்டிருந்தேன் என்று திரு வி. நவரத்தினம் கூறுவதன் வாயிலாக சோல்வெரி யாப்பு உருவாக்கிய காலத்தில் ஒற்றையாட்சிக்கு மாறாக சமஷ்டி முறை பற்றி சிந்திக்கக்கூடிய அளவிற்கு ஒரு சில உதிரிகளாவது
தமிழர்களில் இருந்திருக்கின்றனர் என்பதனை நினைக்க சற்று ஆறுதல் அளிக்கின்றது. 1931 ஆண்டு நடைமுறைக்கு வந்த டொனமூர் அரசியல் யாப்பும் 1947 ஆண்டு நடைமுறைக்கு வந்த சோல்பெரி அரசியல் யாப்பும் காலனியத்தின் பின் வரக்கூடிய நவ காலனிய கடல் ஆதிக்கத்துக்கான புவிசார் அரசியலின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட்டன. ஆனால் தமிழ் தலைமைகளிடமும் தமிழ் அரசியல் அறிவியல் பரப்பிலும் சர்வதேச அரசியல் பற்றிய பார்வையோ புவிசார் அரசியல் பற்றிய அறிவோ குறிப்பிடக்கூடிய அளவு இருக்கவில்லை. இவை சார்ந்து அறிவியல் வறுமையும் அறிவியல் வெறுமையும் இருந்தன. இன்றும் கூட இவை சார்ந்த மூலோபாய ரீதியான அறிவியல் வளர்ச்சியை நடைமுறைக்கேற்ப பெற முடியவில்லை. பிரித்தானியர்களை எஜமானர்களாக பார்த்த தமிழ் தலைவர்களின் மனப்பாங்கால் தமிழ் மக்களின் நலன்கள் புவிசார் அரசியலின் அடிப்படையில் நசுக்கப்படுவதை புரிந்து கொள்ள முடியவில்லை. புவிசார் அரசியலுக்கும் காலனிய ஆதிக்க அரசியல் நலன்களுக்கும் சிங்கள பௌத்த மேலாதிக்க நலன்களுக்கும் இடையிலான உறவுகளால் அரசியல் யாப்புகள் கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலையின் வெளிப்பாடாய் கட்டமைக்கப்படுவதை சிறிதும் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதாவது அரசியல் யாப்புகள் இனப்படுகொலைகளை கட்டமைக்கும் சாதனங்களாய் அமைந்தன. அரசு அரசியல் அமைப்புகள் அல்லது யாப்புகள் புவிசார் அரசியல், சர்வதேச அரசியல், சிங்கள பௌத்த பேரினவாதம், அண்டை நாட்டு அரசியல் பற்றி ஒவ்வொன்றையும் தனியாகவும் கூட்டாகவும் பார்க்கின்ற அரசியல் தத்துவார்த்த பார்வையின்றி அரசியல் யாப்பையோ அரசியல் நபர்களையோ புரிந்து கொள்ள முடியாது. அரசியல் யாப்பின் வரிகளை மனனம் செய்து வைத்திருப்பதனாலோ அன்று எழுதப்பட்ட வரிகளை நூல் பிடித்து அளந்து பார்ப்பதனாலோ அரசியலை புரிந்து கொள்ள முடியாது. அது நீதிமன்றத்தில் வழக்காட மட்டுமே உதவும். அரசியல் யாப்பு என்பது எழுதப்பட்ட வரிகளுக்கு பின்னால் காணப்படும் அரசுகளின் நலன், புவிசார் நலன், ஆதிக்க நலன், வரலாற்று பாரம்பரியம், பழக்க வழக்கம், நீடித்து நிலைத்து வரும் அரசியல் கலாசாரம் என்பவற்றின் கூட்டு திரட்சியாய் வடிவமைக்கப்படுகின்றது. அரசியல் யாப்பை எழுதப்பட்ட வரிகளுக்கு அப்பால், எழுதப்பட்ட வரிகளுக்கு இடையிலான எண்ணங்களினாலும் எழுதப்படாத வரிகளினாலும் முன்னெடுக்கப்படுகின்ற நடைமுறைகளினாலும் புரிந்து கொள்ள வேண்டும். இராமாயணம், மகாபாரதம், இந்தியாவின் சாதி கட்டமைப்பு ஆகிய இந்தியாவின் மரபுவழி அம்சங்களை புரிந்து கொள்ளாமல் இந்தியாவின் இன்றைய நவீன அரசியல் யாப்பை புரிந்து கொள்ள முடியாது. குறிப்பாக இந்திய நவீன யாப்பானது ஒரு குட்டி மகாபாரத நூல் போல மகாபாரத கலாசாரத்தின் அம்சங்களை உள்ளடக்கியுள்ளது. மகாபாரதத்தில் நிறையவே சம்பாஷணைகள் உண்டு. அந்த சம்பாஷணைகளில் பன்முகத்தன்மையும் கருத்து ரீதியான ஜனநாயக உள்ளடக்கமும் உண்டு. அமெரிக்காவுக்கு இத்தகைய நீண்டகால வரலாறு இல்லை. அமெரிக்க மக்கள் 16ஆம் நூற்றாண்டில் இருந்து வட அமெரிக்க கண்டத்தில் குடியேறிய ஒரு மக்கள் கூட்டமே. எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்குமின் இதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள், நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.